11ஆம் இடத்துல ராகு இருந்தார்னாலே எதிரிகள் அப்படியே அடங்கி இருப்பார்கள், வெற்றிகள் நமக்கு சொந்தம் என்பது அர்த்தம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு புது வருஷம் அட்டகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ 2026 புத்தாண்டு பிறக்க போகிறது. 2025 சுத்தமாக எனக்கு நல்லா இல்லைங்கய்யா, வாழ்க்கை அப்படி இப்படிமா ஆகிப்போச்சு, வேலையில் நல்லா இல்லை, தொழிலில் நல்லா இல்லை, வியாபாரத்தில் நல்லா இல்லை, குடும்பம் அமையலை, அமைந்த குடும்பத்தில் குழப்பங்கள், நானே கொஞ்சம் மன கட்டுப்பாடு இல்லாமல் இப்படி அப்படின்னு இருந்துட்டேன். பிறக்க போகின்ற 2026 எனக்கு நல்லா இருக்குமான்ற கேள்வி ஒரு $1 மில்லியன் கேள்வியாக நம்மள எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ராகு, கேது, குரு, சனி ஆகிய இந்த பெயர்ச்சிகளை வைத்து தான் இந்த வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்றன. சனி பெயர்ச்சி என்பது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது என்பதால் இந்த வருஷம் சனி பெயர்ச்சி கிடையாதுங்க. டிசம்பர் முதல் வாரம் இந்த வருஷம் ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அப்போ வருட கடைசியில் நடக்கக்கூடிய பெயர்ச்சிகள் எதுவும் இந்த வருடத்தில் நம்மளை பாதிக்காது இல்லையா? ஆக இந்த வருடம் கிட்டத்தட்ட ராகு கேது பயிற்சி இல்லைன்னு வச்சுக்கலாம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி ஒரு விசேஷமான குரு பயிற்சின்னு சொல்லுவோம். என்னென்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது அந்த உச்சம் என்கின்ற நிலையை அடைய போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஸ்பெஷல் குரு பயிற்சின்னு நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். ஆகவே கடக வீட்டில் உச்சமாகக்கூடிய குரு பகவான் இன்னும் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையாக, அவ்வளவு உயர்ந்த ஒரு கிரகம் இன்றைக்கு நல்ல விதமான இடத்துல வரப்போகிறதுனால 12 ராசிக்காரர்களில் சோதனைகளை 2025 அனுபவிச்சாங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு நல்லாவே இருக்குங்க. குரு பயிற்சி நல்ல இடத்துல வர்றார். அவர் பார்க்கக்கூடிய 3 ராசிகள் மிகப்பெரிய அளவில் யோகமாக இருக்கும். இப்போது விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய 3 ராசிகளை அவர் பார்க்க போகிறது. இந்த 3 ராசிகளுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு புது வருஷம் அட்டகாசமாகவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதனை குறிபார்க்கின்ற நிலைமையில் இந்த வருஷம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த வருடத்தில் பெரும்பகுதி அமைப்பு 11ஆம் இடத்துல அப்படியே ராகு எதிர்ப்புகளை விளக்க வைக்கக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்துல ராகு இருந்தார்னாலே எதிரிகள் அப்படியே அடங்கி இருப்பார்கள், வெற்றிகள் நமக்கு சொந்தம் என்பது அர்த்தம். வருடம் முழுவதுமே ராகு பகவான் 11ஆம் இடத்துல வலிமையாக இருக்கின்ற அமைப்பில் இந்த வருஷம் ஆரம்பிக்குது. ஆகவே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. இந்த வெற்றியின் மூலமாக மேஷராசிக்காரர்களுக்கு பெரியவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஐயா ஒரு நிலையில் பாருங்கள் 7 சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்றதை நான் போன வருஷமே சொன்னேன், பயப்படாதீங்கன்னு சொன்னேன். 12ஆம் இடத்துல இப்போது விரயச்சனியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட ஜென்மச்சனி காலகட்டங்களில் தான் அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்கும் என்பதால் எதிலும் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு கிடையாது. என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், அந்த செலவுகளின் மூலமாக கொஞ்சம் விரயங்கள் இருக்கும், சுப விரயங்கள் தாங்க இருக்கும். இந்த வருஷத்தில் கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடியது, வேலை இல்லாத குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்று, தொழில் வச்சு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒன்றுன்னு ஏதாவது ஒரு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வரவுகள் அப்படியே சமப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருஷம் இருக்குது. இளைஞர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு இதை ஒரு 5 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட 7 மாதங்கள் பிற்பாது, அதாவது ஜூன் மாதத்திலிருந்தே மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடு போக வேண்டும், வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகவே இந்த 2026ஆம் ஆண்டை சொல்ல முடியுங்க. பாக்கியஸ்தானம் ஆரம்பத்திலே வலுத்திருக்குது. சூரியன் வலுவாக இருக்கிறார். 5ஆம் அதிபதி குருவின் பார்வையில் வருட ஆரம்பத்தில் இருக்கிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, தந்தை சார்ந்த விஷயங்கள், மகன் சார்ந்த விஷயங்களில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பாவுடைய அன்பு கிடைக்கிறது, அப்பாவுடைய அரவணைப்பு கிடைக்கிறது போன்றவைகளில் இருந்து வந்த கோளாறுகள் இப்போது நீங்கும். பெரியவர்களுக்கு பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்காமல் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, அது ஒன்றும் வேலைக்கு போதான்னு தெரியல, ஸ்கூலில் தான் படிக்க போதா, காலேஜுக்கு தான் போகுதான்னு தெரியல, அல்லது வர்ணெல்லாம் தட்டி விட்டுக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலிருந்த மன வருத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு, அப்படியே பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு 2026ஆம் ஆண்டு வயதிற்கேற்றார் போல நன்மைகளை மட்டும்
மட்டுமே செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. வியாபார பெருமக்களுக்கும் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட ஒரு கடை சாலை ஓரத்தில் ஒரு ரோடு ஓரத்தில் ஒரு சின்ன கடை வச்சுருக்கிறேங்க, பெட்டி கடை மாதிரி வச்சுருக்கிறேன், ஒரு உணவகம் வச்சுருக்கிறேன், ஏதோ அன்றாடம் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு ரொம்ப அன்றாடம் இதாக தான் இருக்கிறேன், அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு 10 மடங்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு ஜூன் மாதம் குருப்பெயர்ச்சிக்கு பிறகு 10ஆம் இடத்தை குருபார்க்கக்கூடிய அமைப்பினால பெரிய அளவில் நல்லா இருக்குதுங்க. பின்னர் 7 மாதங்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9, 10 குடையவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்வதனால ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா மாற்றங்களும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களாக இருக்கின்ற காரணத்தினால முதல் 5 மாதங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்னடா இடிக்குதே கடிக்குதேன்ற மாதிரி இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற 9, 10 குடையவர்கள் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகள் இங்கே செயல்படும் என்பதால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேலையே நல்ல வேலையாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக வியாபார பெருமக்கள், விவசாய பெருமக்கள் எல்லோருக்கும் நன்றாக இருக்கக்கூடிய சுபமான யோகமான 2026ஆம் ஆண்டு மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பகுதி நன்மையை செய்யக்கூடிய நல்ல வருஷங்க இந்த வருஷம்.